இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் மசாலா ஸ்டஃப் பண்ணி ஓரத்தை மடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாவை அதுல போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசாவை எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க மசாலா ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு